வணக்கம். நாலடியார் பாடல் எண் 384. கற்கு இனியாள் காதலன் காதல் வகை புனைவாள் உட்கு உடையாள் ஊர் நான் இயல்பினாள் உட்கி இடன் அறிந்து ஊடி இனிது உணரும் மடமொழி மாதராள் பெண். அதாவது ஒருவனுக்கு மனைவியாயிருப்பவள் கொடும் பார்வை, முகக்கடுப்பு முதலிய துர்க்குணங்கள் இல்லாமல் இனிய தோற்றமும் அன்பான பார்வையும் உடையவளாய் இருத்தல் வேண்டும். கணவன் எந்த வகை அலங்காரத்தில் பிரியப்படுவானோ அந்த வகை அலங்காரங்களை செய்து கொள்ள வேண்டும். அந்நிய ஆடவரோடு பேசுதற்கும் நெருங்குதற்கும் அஞ்ச வேண்டும். ஊரிலுள்ள மற்றவரோடு பேசுதற்கும் நெருங்குதற்கும் வெட்கப்பட வேண்டும். கணவனிடத்தே பணிவிடைகள் செய்வதில் அச்சம் உடையவளாக இருக்க வேண்டும். அவனிடத்தே பிணங்கத்தக்க சமயத்தில் பிணங்க வேண்டும். அதை நீங்கி கூடத்தக்க சமயத்தில் கூட வேண்டும். இத்தகைய குணம் செயல்களை உடையவளே கற்பு உடையவளும் மனையறத்துக்கு தக்கவளும் ஆவாள் என்பது இந்த பாடலில் குறிக்கப்பட்டுள்ளது. பாடலை பார்ப்போம். கற்கு இனியாள் கணவனுடைய கண்ணுக்கு இனிய வடிவம் உள்ளவளாகியும் காதலன் காதல் வகை புனைவாள் என்றால் தன் கணவனுடைய ஆசைக்கு தக்க விதமாக தன்னை அலங்கரித்து கொள்பவளாகியும் காதலன் காதல் வகை புனைவாள். அப்புறம் உட்கு உடையாள். உட்கு உடையாள்னா பிற ஆடவரோடு பேசுவதற்கும் அவர் இருக்கும் இடத்திற்கு செல்லுவதற்கும் அச்சம் உடையவளாகியும் ஊர் நான் இயல்பினாள் என்றால் ஊரிலுள்ள பிறரிடத்து அவரோடு பேசுவதற்கும் நெருங்குவதற்கும் வெட்கப்படுகின்ற தன்மையுடையவளாயும் உட்கின்னா அஞ்சி யாரிடத்தில் தன் கணவனிடத்து அஞ்ச வேண்டிய சமயங்களில் அஞ்சி இடன் அறிந்து சமயம் அறிந்து ஊடி அவனோடு ஊடல் கொண்டு இனிதின் உணரும் மடமொழி பெண் என்றால் இன்பம் உண்டாகும்படி அந்த ஊடல் நீங்கி தெளிகின்ற மடமொழி என்றால் கபடம் இல்லாத வார்த்தைகளை உடைய மாதராள். மாதராள் பெண்ணே. அந்த மாது அவள்தான் பெண். அவள்தான் இல்லறம் நடத்துவதற்குரிய மனைவி ஆவாள் என்பது இந்த பாடலின் கருத்து. மாதர் என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர். மாதராள் என்றால் அந்த அழகை உடைய பெண், அவள்தான் மாதராள்.